நேற்று காலையில் சார் பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 10 மணி இருக்குது சார். பையன் பள்ளிக்கூடம் போனான். மழை எல்லாம் பேஞ்சிட்டு இருந்துச்சுங்க. பள்ளிக்கூடம் போனவுடனே அப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். பையன் உள்ளே போகும்போது வாசல்லே பாம்பு இருந்திருக்கு. அதை அவன் கவனிக்கலை. கால் வச்சு மிதிச்சிருக்கிறான். கிளாஸ் ரூமுக்குள்ளே தான் இருந்திருக்குதுங்க. ஆமாம் கேட்னா கிளாஸ் ரூமுக்குள்ளேயே போயிட்டான். கிளாஸ் ரூமுக்குள்ளே போகும்போது கால் வச்சு மிதிச்சிட்டான் போல். மிதிச்சோன்னா காலில் கடிச்சிருச்சு. இன்னொரு பையன் அதை தட்டி விடுறதுக்கு இப்படி கைப்பற்றிருக்கு. அவன் கையிலையும் கடிச்சிருச்சுங்க. அப்புறம் உடனே கொண்டு வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை போல். அவங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. பாம்பு தான் கடிச்சிருக்குதுங்க. பசங்க எல்லாமே தகவல் சொன்னானுங்க. எல்லாருமே சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கூலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் இல்லைங்க. அந்த கோழி குடல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது என்னன்னா அங்கே பேரூராட்சி நிர்வாகம் சரியில்லைங்க. பல முறை நாங்கள் போய் கண்டித்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. சுத்தம் பண்ணுறது இல்லை சார். அது வந்து கொட்டி வேலை செய்கிறதுக்காக கொட்டியிருக்காங்க போல். பிள்ளைலாம் இன்றைக்கி சுத்தம் பண்ணியிருக்காங்க. இருந்தால் நேற்று இருந்திருக்கும் போல தெரியுதுங்க. ஆமாம் இல்லை சார். இனி என்னன்னா அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குடியிருப்பு வச்சுருந்தாங்க அவங்களுக்காக வேண்டிய அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்காக. அதெல்லாம் வந்து அவங்க சுத்தம் பண்ணலை. பள்ளிக்கூடத்து காம்பவுண்டு ஒட்டியே இருக்குங்க. ஏகப்பட்ட புதருங்க. அது பூரா தண்ணி நிற்கிதுங்க. இன்னொன்று அந்த கண்ணங்குறிச்சி ஏரிக்கு போகக்கூடிய நீர்நிலைகள் அது ஆக்கிரமிச்சு நிறையா அங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த தண்ணி போக்கு இல்லாததுனால எல்லாமே தண்ணி பூரா அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியே நிற்கிதுங்க. அது வந்து ஓடப்பகுதி பள்ளிக்கூடத்தை சுற்றியே. அதனால் அது பூரா தண்ணி தேங்கி நிற்கிது. இப்போ அந்த பாம்பு உள்ளே போயிருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி போயிருக்கும் போல் இந்த மாதிரி எதுவும் ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இன்றைக்கி கேட்டுக்க நான் ஸ்கூல்லையும் போய் கேட்டுங்க. இல்லைங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. பட் இன்றைக்கி இதை வந்துருச்சு. அது இனி வராமல் பார்த்துக்குறோன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பேசணும் சார். அதெல்லாம் பேசணும் சார். இதுக்கு முன்னாடிங்கிறத விட அப்பப்போ இப்போ கண் முன்னாடி தெரியும் போல். ஆனால் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணதில்லை. இப்போ நிறையாவே புதர் அதிகமாகிடுச்சிங்க. முழுக்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேரூராட்சி நிர்வாகம் தாங்க சரியில்லை. அவங்க நிறைய முறை எல்லாரும் சொல்லி கூட இந்த மாட்டு கழிவு, இந்த மாடு கண்ணு போட்டு அந்த செத்தை போடுதும்பாங்க. அது வந்து பள்ளிக்கூடத்து வாசல் காம்பவுண்டு பக்கத்துலேயே வந்து மரத்துக்கிட்ட தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்மெல் அடிக்கும். பக்கத்தில் சுடுகாடு இருக்குதுங்க. அது எல்லாம் எரியும் போது ஸ்மெல் அடிக்கும். பகல்லையே குப்பையை பற்ற வைப்பாங்க. இதெல்லாம் போக வருங்க. கண்டிப்பாக பாதிப்பு இருக்குதுங்க. நிறைய பாதிப்பு இருக்குது. நிறையா இந்த மாதிரி அடிக்கடி பக்கத்தில் முன்னாடி ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு போகிறானுங்க. மூச்சு திணறல் வரும். இன்றைக்கி கூட காலையில் சொன்னாங்க பக்கத்தில் அங்கே குப்பையெல்லாம் தரம் பிரிக்குவாங்கங்க. அந்த குப்பையெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லு வந்துருக்குது. இன்றைக்கி கூட காலையில் போய் இந்த மாதிரி ஸ்மெல் அதிகமாகிடுச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவு நாளில் நீங்கள் அதை வேணால் பண்ணிக்கோங்க, இப்போ பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.